காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான EVK இளங்கோவன் காலமாக இருக்கிறார். இது குறித்து களத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் ராஜகுமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ராஜகுமாரன், மருத்துவமனையில் இருக்கிறீர்கள், அங்கு நிலவக்கூடிய கள நிலவரம் குறித்து கூடுதல் தகவலை பதிவு செய்யலாம். EVK இளங்கோவன் மறைவை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தற்போது ஞாட் மருத்துவமனைக்கு வருகை தர தொடங்கியிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் அவருடைய இந்த மருத்துவமனை அருகில் தான் சென்னை இல்லம் அமைந்திருக்கின்றது. மணப்பாக்கத்திலேயே மருத்துவமனையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அடையார் ஆற்றங்கரையை ஒட்டி EVK இளங்கோவனுடைய வீடு இருக்கின்றது. அந்த வீட்டில் தான் இன்னும் சற்று நேரத்தில் இறுதி அஞ்சலிக்காக அவருடைய உடல் எடுத்து சென்று வைக்கப்பட இருக்கின்றது. அதற்கான பணிகள் வீட்டில் நடைபெற்று வருகின்றன. EVK இளங்கோவனுடைய மறைவு என்பது தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மறைவாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் ஏராளமான அரசியல் தலைவர்கள் வருகை தந்து அஞ்சலி செலுத்துவார்கள் என்பதால் மணப்பாக்கம் ஞாட் மருத்துவமனையிலிருந்து அந்த மருத்துவமனைக்கு முன்பாக இருக்கக்கூடிய சென்னை இல்லத்திற்கு EVK இளங்கோவனுடைய உடலை எடுத்து செல்வதற்கான பணிகளை மேற்கொள்வது குறித்து தற்பொழுது காங்கிரஸ் நிர்வாகிகள் தரப்பில் பேசி வருகின்றார்கள். நிர்வாகிகள் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்ட பிறகு EVK இளங்கோவன் உடலை எடுத்து செல்ல இருக்கின்றார்கள். இன்று மாலை இரவு என்று அந்த வீட்டிலேயே மணப்பாக்கத்திலேயே அவருடைய உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைமை அலுவலகமான ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் இறுதி அஞ்சலிக்காக EVK இளங்கோவனுடைய உடல் வைக்கப்படும் என்ற தகவலையும் காங்கிரஸ் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். EVK இளங்கோவன் மறைவைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருக்கின்றது. ஈரோடு உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் கட்சி கொடியை அரை கம்பத்தில் பறக்கவிட்டு EVK இளங்கோவனுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். EVK இளங்கோவனுடைய உடல் சென்னை இல்லத்தில் வைக்கப்பட்டு நாளை சத்தியமூர்த்தி பவனுக்கு எடுத்து செல்லப்பட உள்ள நிலையில் ஈரோடு இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் தரப்பில் இன்னும் அது குறித்து அதிகாரப்பூர்வமாக இறுதி முடிவு செய்யப்படவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். EVK இளங்கோவன் ஆதரவாளர்களை பொறுத்தவரை ஈரோட்டில் அவருக்கு நினைவிடம் அமைக்கக்கூடிய வகையில் சென்னையில் அஞ்சலி செலுத்தப்பட்ட பிறகு உடல் ஈரோடு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்கின்ற தங்களுடைய விருப்பத்தையும் காங்கிரஸ் தரப்பிடம் தெரிவித்து வருகின்றார்கள். ஈரோட்டில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், திருமகன் ஈவேரா உள்ளிட்டவர்களின் நினைவிடத்தின் அருகிலேயே EVK இளங்கோவனுடைய நினைவிடமும் அமைக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய ஆதரவாளர்களின் வேண்டுகோளாக இருக்கின்றது. அது குறித்து காங்கிரஸ் தரப்பில் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய சூழலில் சென்னையில் இருக்கக்கூடிய மணப்பாக்கம் இல்லத்தில் மருத்துவமனைக்கு முன்பாக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் EVK இளங்கோவனின் உடல் எடுத்து செல்லப்பட இருக்கின்றது. அதன் பிறகு சென்னை இல்லத்தில் அஞ்சலிக்கு வைக்கப்படக்கூடிய அவருடைய உடல் நாளை சத்தியமூர்த்தி பவனுக்கு கொண்டு செல்லப்படும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர் மறைவு என்ற அடிப்படையில் தமிழக முதலமைச்சரும் அவருடைய உடலுக்கு இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சலி செலுத்துவார்.